Johnny, Johnny. Yes, Papa. Eating sugar. No, Papa. பிரெக்னன்சி சுகர் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலும் மிக அதிகமாக இருக்கு. சுகர்னால சிசரியன் செக்ஷன் பல மடங்கு அதிகமாகுது. குழந்தைகளோட பாதிப்பும் அதிகமாகுது. ஸோ சுகரை சாதாரணமாக எடுக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹிடன் சுகர்ஸ், மறைமுகமாக சுகர் எதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருமே டீ காஃபிக்கு ஒரு விதமாக அடிமைன்னு சொல்லலாம், இல்லை அது டீ காஃபி ஒன்றாவது ரெண்டாவது இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், காஃபியில் இருக்கிற பால் முழுமையாக சுகர். நம்ம பாலை கொதிக்க வச்சு அதில் காப்பி தூள் போடுறோம், அது இன்னும் தப்பு. வெந்நி வச்சு அதில் காப்பி பொடி போட்டுட்டு மைல்டாக வேணால் பால் ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன். சீனி பேபியை ரொம்ப பாதிக்கும். சீனி வேண்டவே வேண்டாம். சீனியை படிப்படியாக கட் பண்ணுங்கள். அப்போ சுகர் ஃப்ரீ எடுத்துக்கலாமான்னு கேட்பீங்க. சுகர் ஃப்ரீ வேண்டாம். ஏன்னா பாடி அந்த சுகர் ஃப்ரீயை உடம்புல சுகர் இருக்கிற மாதிரி திங்க் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படியே இருக்கும். சரிங்களா? சரி சார், பழம் எடுத்துக்கலாம் அப்படின்றீங்களா? பழம் எந்த பழமாக இருந்தாலும் ரொம்ப கனிஞ்சது ஃபுல்லாக ஃப்ரூட் தான். கனியாதும் ஃப்ரூட்டு தான், பட் ஃபைபருக்காக கனியாத பழம் நமக்கு தேவை. கொஞ்சம் பழுக்காத மாதிரி இருக்கிற வாழைப்பழம் சாப்பிடுங்க. இல்லை கொஞ்சம் காய் கலந்து இருக்கிற பழமாக எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க. இது இல்லாமல் எதெல்லாம் சுகர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? மண்ணுக்கு அடியில் வளர்கிறது எல்லாமே சுகர் தாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, எல்லா கிழங்கு நம்ம ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிட்றோம். கிழங்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அரிசியை விட ஆரோக்கியமானது கிழங்கு தான். அந்த கிழங்கும் உடம்பு சுகராக தான் பார்க்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, இந்த மாவு வகைகள் எல்லாமே, எல்லா மாவு வகைகளும் கம்ப்ளீட்டாக பாதிக்கு மேலே இது சுகர் தான். நீங்கள் சொல்லலாம் கடலை மாவுன்னு சொல்லலாம். கடலை மாவில் 75% சுகர் தான் இருக்கும். அது மாதிரி மைதா மாவு, எந்த மாவு எடுத்தாலும், சப்பாத்தி மாவு, அரிசி மாவு, எல்லா மாவுமே சுகர் அதிகம்தான் இருக்கும். சரி, ஜூஸை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? நான் கேரட் ஜூஸ் குடிப்பேன், இல்லை கருவேப்பிலை ஜூஸ் குடிப்பேன், இல்லை வெஜிடபிள் ஜூஸ் குடிப்பேன் அப்படிங்கிறீங்க. எதுவுமே அரைச்சி உடம்புக்குள்ளே போகிறது சுகர் மிக 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 அதிகம். அரைக்காமல் அது உள்ளே போய் வயிற்றுலேருந்து குடலுக்கு போய் செரிமானம் ஆகிறதுல நல்ல சுகரை மாத்திரம் உடம்பு எடுத்துக்கும், கெட்ட சுகர் வெளியில் விட்டுரும். ஸோ ஜூஸு, காய்கறி ஜூஸாக இருந்தாலும் சரி, பழ ஜூஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தாலும் சரி, டின் ஜூஸாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணுங்கள். பேபி தான் முக்கியம், உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம். சிசரியன் செக்ஷன் வேண்டாம்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சார் இதில் நான் படித்து பழக்கமாயிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்களா? கட்டாயம் படிப்படியாக உங்களால் மாற்ற முடியும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் மெம்பர் ஆகுங்க. நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். டிப்ஸில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிப்படியாக சுகரை இல்லாமல் பார்த்துக்க முடியும். மாத்திரையும் இன்ஜெக்ஷனும் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது சுகரில். ஃபஸ்ட்டு டயட்டை வச்சு மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதில் என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா, யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் டயட்டு மாத்திரம் வச்சு கண்ட்ரோல் பண்ணாலும் சுகர் அதிகமாகவே இருக்கும். ஸோ சுகர் பேஷண்ட் மாதத்துக்கு 2 தடவை யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுத்து அதில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை ட்ரீட் பண்ணிக்கோங்க. இதான் நம்பர் 1. நம்பர் 1ல் இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குனீங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற குளுக்கோஸ் அப்படியே ஃப்ரக்டோஸ் உடம்புலையே இருக்கும். அது பேபியை போய் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் இந்த வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு நல்லா சைக்கிள் எடுத்துகிட்டு கொஞ்சம் போகிறீங்க, இல்லை மாடிப்படி ஏறி இறங்குறீங்க, இல்லை கொஞ்சம் நேரம் நல்லா நிற்கிறீங்க, அதாவது பெரிய உடம்புல மசில்ஸ்க்குள்ளே எக்ஸசைஸ் கொடுக்கும்போது இந்த வாழைப்பழம் இருக்கிற எல்லா குளுக்கோஸும் அப்படியே மசில்ஸ்க்கு போயிடும். நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம், லேப்டாப்பில் பார்க்குறோம், டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லை ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்படிலாம் இருந்துச்சுன்னா சுகர் உடம்புலேயே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த உடம்புலேயே இருந்துக்கிட்டே இருந்தது தான் உடம்புலேயே இருக்கிற பேபியை போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ 2வது பார்ட்டில் இருக்கவங்க குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃபுட் கண்ட்ரோலும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் பண்ணனால இன்னும் கண்ட்ரோல் ஆகலையா? டாக்டர்ஸ் பேபியை க்ளோஸாக மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க நம்ம சொன்னபடி கேட்க மாட்டாங்க அப்படின்னு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. அந்த மாத்திரை சாப்பிடும் போது அந்த மாத்திரையோட எஃபெக்டில் சுகர் கண்ட்ரோல் ஆகும். மாத்திரையோட எஃபெக்ட் எதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க? பேபியை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது. நீங்கள் சொன்னபடி கேட்காதவங்க, உங்கள் உணவில் நீங்கள் கட்டுப்படுத்த தெரியாதவங்க, அந்த வழிமுறையில் உங்கள் வீட்டு சூழ்நிலையில் உங்களால் கரெக்டாக கைப்பிடிக்க முடியாதவங்க அப்படின்னு டாக்டர்ஸ் பேபியை பாதுகாக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. 3வது, அதுக்கும் மேலே சுகர் ஏற்கனவே பேபியை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இல்லை உங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இல்லை உங்கள் கிட்னியை மைல்டாக அஃபெக்ட் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குமோ அவங்களுக்கு இன்சுலின் ஊசி போடுவாங்க. காலையில், மத்தியானம், நைட்டு சுகர் செக் பண்ணிவிட்டு போட சொல்லுவாங்க. இதுதான் 3 இது. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எஜுகேட்டடாக திறமையாக இருக்கிறவங்களுக்கு டயட்டு, எக்ஸசைஸ்,
பிளஸ் யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்து கிளியர் பண்ணிட்டா அதுலயே போயிடும். டயபெட்டிஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா குணப்படுத்திடலாம். என்னங்க, உணவு நிறைய உள்ள போகுது, அந்த உணவை வந்து உடம்புல இருக்கிற இன்சுலின் கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்க சுகர் வந்து நேராக பேபிக்கு போகும். பேபி ஓரளவு தான் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுங்க என்ன பண்ணும், திணறுங்க. திணறனால அதுங்க பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால ரொம்ப சிம்பிள். சுகர் இருக்கிற பேஷண்ட்டு ஏன் எனக்கு வந்துச்சு, நான் ஏன் அப்படின்னு தன்னை பற்றி கஷ்டப்படுத்திக்காம இந்த 3ல் எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணினா போதும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, பேபியும் நல்லா இருப்போம், உங்கள் டாக்டரும் சந்தோஷமாக இருப்பாங்க. சுகப்பிரசவத்துக்கு எல்லா சான்ஸும் கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் வந்திருக்கும். சிலது என்னடா ஏதோ வித்தியாசமாக சொல்கிறாருன்னு கூட யோசிச்சுப்பீங்க. இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. சின்ன சின்ன கேள்விகளை கூட நீங்க தைரியமா கேட்கலாம். உதாரணத்துக்கு காய்கறிகள் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. காய்கறிகளும் அதுவும் ஒரு விதமான சுகர் தான், பட் ஆனா ஆரோக்கியமான சுகர். சாதம் கோதுமைக்கு பதிலாக காய்கறிகள் பெட்டரான சுகர். அது ஏன்னா கண்ட்ரோல்டா உடம்புல போகும். சாதமும் கோதுமையும் அது அன்கண்ட்ரோல்டா உடம்புல போகும். நான்வெஜ், அதாவது நான் வெஜிடேரியன் சொல்றது மாமிசங்கள் இல்லையா, கோழி முட்டை, எறா, மீன், நண்டு, சிக்கன், ஆடு, மாடு, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே முழுக்க முழுக்க புரோட்டீன், புரதச்சத்து ஜாஸ்தி இருக்கிறது. அதில் வந்து சுகரே வராது. வெஜிடேரியனாக இருக்கவங்க இதுக்கு மாறணும்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த நான்வெஜ் எல்லாமே டயபெட்டிஸில் ஹெல்த்தி, எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். ஸோ சின்ன சின்ன கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணுமா, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா என்கிட்ட டேரெக்டாக நீங்கள் வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடக்கூடாது சார், என்னால் இது முடியல சார், எனக்கு கட்டாயம் காலையில் ஒரு பிஸ்கெட் வேணும் சார், அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கறதுக்கு எங்களால் முடியும். நல்ல டயட்டீஷியன் இருந்தாலும் அவங்கள கேட்டுக்கோங்க. ஆனால் இது சேனல்னால் டப் 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 டப்புன்னு போட்டு விட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்களுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சிடும். ஸோ மைண்டு கிளியர் ஆகிடும். இது சாப்பிடாம இது சாப்பிடக்கூடாதா, இது ஜாஸ்தி இருக்கா, இது குறைச்சலாக இருக்கா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன் உங்களுக்கு சந்தேகம், இந்த சந்தேகம்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல்டாக இருக்கும், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்களும் ஃபேமிலியில் ஹாப்பியாக இருப்பீங்க. இதெல்லாம் சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இல்லாமல் இருக்கும். தைரியமாக இருக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சுகர் பேஷண்ட் தான் ஷேர் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள். என்னோட பயணிக்க நீங்களும் வாங்க. சுகர் இல்லாமல் சுகமான பிரசவத்துக்கு பயணத்தை தொடங்குவோம் இன்னையிலிருந்து. அடை, பருப்பு அடை, ஓகே, ப்ளஸ் நேற்று வச்ச காய், இது இன்னைக்கு வச்ச போடலாங்களா. சுகர் பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு காலையில் சாப்பிட்றது காய் தான் சாப்பிடணும். இது கேரட்டு, பீன்ஸ் இருக்குது. கேரட் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட், பீன்ஸ் வந்து ப்ரோட்டீன், வெண்டைக்காய் குழம்பு, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டும் போட்டிருக்காங்க, ஒரு ஃபிஷ் பீஸும் வச்சுக்கலாம். ஃபிஷ் பீஸ் ப்ரோட்டீன் ப்ளஸ் கடைசியாக க்ரீன் டீ. இதுதான் சுகர் பேஷண்ட்டுக்கு அப்சல்யூட்லி A1 டயட்.